தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ரெக்கார்ட் பண்ண வீடியோவை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயோ காமிச்சு இது மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்த பண்ணாமல் அந்த லேடி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அது மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுங்க. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து ரொம்ப சீரியஸான மாதிரியெல்லாம் தெரில, அவங்க ஜாலியாக ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது ஒரு பொண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி அந்த ஆண் மேலே அந்த பழியை போட்டுறக்கூடாது. ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் படிக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. இந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போன டீச்சர்ஸ் இருக்காங்க. டீனேஜ் பருவத்திலேருந்தே இதை சொல்லிக் கொடுக்கணும், இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும், பெண்ணுங்கிறது ஒரு எதிர்பாலனுங்கிற ஒரு இது கொண்டு வரணும். தப்பான ஒருத்தவங்க கையில் அது போகும்போது, அந்த கேள்வி போகும்போது, இங்கே உண்மையாகவே ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போது அவங்க கேட்கும் போதும் அது விமன் கார்டு அவங்க ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு யோசிக்க வச்சிரும். அந்த பொண்ணு அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கு, அதை பார்த்த சோஷியல் மீடியா அதில் இருக்க உண்மையா பொய்யா, அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா, அது எதுவுமே கேர் பண்ணல. வெறும் ஒரு வீடியோ வந்திருக்கு, இந்த வைரல் ஆக்கணும் மட்டுங்கிறதுக்காகவே. கேரளா கோழிக்கோடில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போன ஒரு பொண்ணு தனக்கு வந்து அங்கே சேஃபாக ஃபீல் ஆகலை, தன்னை ஒருத்தர் ஹராஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறிப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. 2 மில்லியன் மேலே வியூஸ் போச்சு, நிறைய ஷேரும் பண்ணப்பட்டுச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த ஒரு விஷயம் நடந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அதில் குறிப்பிட்ட நபர் வந்து தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டாரு. 40 வயது சேர்ந்த தீபக் அப்படிங்கிறவர் வந்து இந்த வீடியோ வைரல் ஆனதும் அவருக்கு வந்து கமெண்ட்ஸாக இருக்கட்டும் எதனாலன்னு தெரியல, மன அளவில் அவர் வந்து பாதித்து பண்ணிக்கிட்டதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் அதே தான் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விசாரணைகள் போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய கோணங்கள்ல இருந்து பார்க்க முடியுது. அந்த பெண் வந்து தனக்கு நிஜமாலுமே அங்கே சேஃபாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டாங்களா, இல்லை வந்து இதனால நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வைரல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டாங்களா, என்ன கோணத்தில் போகுதுன்னு தெரியல. ஆனால் இதனால் ஒருத்தரோட வாழ்க்கை போயிடுச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்துட்டு அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவரோட தரப்பு சாட்சி என்னவோ அதை நம்ம கேட்டிருக்கலாம், இவங்களுக்கு நடந்ததை சொல்லியிருக்கலாம். இப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒரு விதத்தில் வந்திருக்கும். இப்போ அவரும் இல்லை. இது வந்து ஒரு குவெஸ்டின் மார்க்காக போய் நின்றுட்டு இருக்கு. இப்போ கரண்ட் செஞ்சுரியில் தான் வந்துட்டு பெண்கள் வந்து தனக்கு நடக்கிற அநீதியாக இருக்கட்டும், தனக்கு வந்து நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் தனக்கு நடக்கிற ஒரு அநீதியை வந்து வெளியே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, வெளியே ஒரு வீடியோவாக போடுறாங்க, அதில் யார் வரா, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா வந்து ஒரு பக்கம் வந்து நியாயம் வாங்கி தருது, இல்லை ஒருத்தங்களுக்கு நடக்கிற அநீதியை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நிற்கிறப்போ, இன்னொன்று பக்கம் வந்து தப்பே செய்யாதவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. இதில் நிறைய விஷயங்களுக்கு விமன் கார்டுன்னு சொல்லலாம், என்னென்னமோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்ததுக்கப்புறம் இதை வைரலுக்காக பண்ணாங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வைரலுக்காக பண்ணால் இதுக்கப்புறம் வர பெண்கள் வந்து தனக்கு நடக்கிற அநீதியை வந்து வெளியே வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்களா, இல்லை இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற நிறைய கோணங்கள் இருக்குது. இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். கோழிக்கோடில் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. தன்னை ஹராஸ் பண்ணதா சொல்லி ஒரு பொண்ணு போட்ட வீடியோனால அதிலிருந்து ஆண் வந்து உயிரை மாச்சிக்கிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு மேலே வந்து அந்த ஒருத்தவங்க வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுலேருந்து பார்க்கும்போது லைக் இப்போ அந்த பொண்ணு அவரே இடிச்சிருந்தாலுமே அவங்க வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயோ காமிச்சு இது மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்த பண்ணாமல் அவங்க போய் அந்த வீடியோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு போடுறாங்க அப்படிங்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி அந்த பொண்ணு போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேஸை பிளர் பண்ணியாச்சும் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இப்படி நடந்திருக்கு, கோழிக்கோடில் இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையாவது அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன் அது சொல்லாமல் அவங்க ஃபேஸை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு ஏதோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏதோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இவங்க ஏதோ ட்ரெண்ட் ஆகிறதுக்காக, வைரல் ஆகிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இது வந்து பொண்ணு மேலே தப்பா இல்லை அவர் மேலே தப்பாங்கிறது எனக்கு தெரியலை.
அதை வந்து அவங்க ஸ்பாட்லேயே அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அந்த பஸ்ஸை கொண்டு போய் அங்கே விட்டு அங்கேயே ஒரு ரிசல்ட் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். அதை ஏன் அவங்க வீடியோ போட்டு தான் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து 2 விதமான பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்க தோணுச்சு. ஒன்று அவர் இதை பற்றி சொல்கிறேன். அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இதில் ஒன்றுமே பண்ணலை. அவர் பாட்டுக்கு நார்மலாக இருந்திருக்காரு, அப்படியே கிளம்பி போயிட்டார். இதில் அவர் அப்யூஸ் பண்ண மாதிரி எனக்கு எங்கேயுமே தெரியல. அவர் இதுக்காக சூசைட் பண்ணியிருந்திருக்கக்கூடாது. மேபி கோர்ட் இந்த மாதிரி கேஸில் பார்த்துருக்கலாம். தான் மேலே தப்பு இல்லைன்னா இந்த மாதிரி இது பண்ணி பார்த்துருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா, அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா சொல்லணும்னு பார்த்தா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ்ஸில் அப்யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். டக்குன்னு அந்த வீடியோ வச்சு பார்த்த மட்டுமே என்னால் அவர் அப்யூஸ் பண்ணியிருக்காரா இல்லை அவர் உண்மையிலே இதான என்னால் தெளிவாக சொல்ல முடியலை. அந்த வீடியோ பார்த்தேன். அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பின்னாடி அந்த பர்சன் வந்துட்டு அவர் பாட்டு தான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த வீடியோ நான் ஃபுல்லாகவும் பார்த்தேன். அதில் அவர் எதுவும் அந்த பொண்ணை ஹராஸ் பண்ண மாதிரியும் இல்லை. தென் அது வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே க்ரௌடடாக தான் இருக்குது. இவங்க ரொம்ப நேரமாக ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க எங்கேயோ நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இந்த லேடி போயிட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த லேடி ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அது மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த பொண்ணும் அங்கே ரியாக்ட் பண்ணியிருந்தா இந்த விஷயம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ரியாக்ட் பண்ணாமல் அதை ஒரு ஃபேம்காகவும் ஒரு ரீச்காகவும் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டதுனால அந்த தப்பே பண்ணாத அந்த ஒரு இன்னசென்ட் அவர் வந்துட்டு இன்றைக்கி இறந்துருக்காரு. ஐ திங்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கேட்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. தென் இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இப்போது பேசுகிறேன். இந்த நேரத்தில் அவரை இழந்து தவிச்சிட்ருக்க அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொள்கிறேன். தென் அந்த பெண் இது மாதிரி ஒரு ரீச்சுக்காக நம்ம இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வைரல் ஆகிருக்கு. மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மையாகவே மிஸ்பிஹேவ் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அடிக்கவும் செஞ்சுருக்காங்க, கேள்வியும் கேட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் கேள்வி அந்த ஸ்பாட்லேயே கேட்கலாம். பட் கேள்வி கேட்காம ஜஸ்ட் ஒரு ரீச்க்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்படி அடுத்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடுறது எந்த வகையில் ஒரு நல்ல இதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில. இது வந்து அந்த ரீச்சோட மோகத்தில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து இது மாதிரி இனிமேல் யாரும் பண்ணிடாதீங்க. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பஸ்ஸில் வந்து சுற்றி வந்து பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு நபர் இருக்கார், ஆண் நபர் இருக்கார். அதை சுற்றி வந்து பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் இருக்கிற இடத்துல அவர் ஒரு ஆள், அந்த ஒரு நபர், ஒரு ஆண் மட்டும். அப்புறம் ஆனால் அந்த கூட்ட நெரிசலாகவுமே இருந்துச்சு. அந்த பஸ்ஸு வந்து பார்க்கல நமக்கே தெரியும், ரொம்ப கூட்ட நெரிசலாக இருந்துச்சு. அதில் ஒரு லைட்டாக ஒரு கை பட தான் செய்யும். இப்போ நானே அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா கூட்ட நெரிசலில் ஏதாச்சும் ஒரு கைப்பட தான் செய்யும். நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? இது வந்து எனக்கு கரெக்டாக தப்பான்ற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு வீடியோ, ஒரு சின்ன ஒரு 50 செகண்ட்ஸ் வீடியோவில் வந்து அதை வெளியிட்டதுனால ஒரு உயிரே வந்து இப்போ போயிருக்கிறதா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த சம்பவத்தை நினச்சா. ஆக்சுவலாக அந்த வீடியோ நானும் பார்த்தேன் காலையில். அந்த வீடியோவில் எனக்கு எதுவும் அவர் தப்பு பண்ண மாதிரி தோணலை. அவங்க வந்து வீடியோ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவர் பஸ் ஸ்டாப்லேருந்து அவர் இறங்கி போகிறது மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக கூட்டத்தில் நம்ம பஸ்ஸில் போகிறப்பே நம்ம தெரியாமல் அடுத்தவங்க மேலே நம்ம கை போடுறது அது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். அது வந்து அவங்க வீடியோ எடுத்து போட்டு இதை வந்து வைரல் ஆக்குறது வந்து ரொம்ப தப்பான விஷயந்தான். எனக்கு அப்படியே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ அங்கே நடக்குதுன்னா அது ஒன்று போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பையனையே கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறை விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் அந்த வீடியோவை எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பி அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து ரொம்ப சீரியஸான மாதிரியெல்லாம் தெரில. அவங்க ஜாலியாக ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதனால் பாவம் அந்த அண்ணனோட உயிர் தான் போயிடுச்சு. பண்ணிக்கிட்டனால அவர் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். இப்போது காலைல பார்க்குறப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அந்த இஷ்யூனால். சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக பெண்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி சில பேர்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அந்த வீடியோலாம் சிலது பார்க்குறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வயசான ஒரு வீடியோ வந்துச்சு. பக்கத்தில் ஒரு பொண்ணை வந்து அவர் பார்க்குற வீடியோ, அது உண்மையிலே பார்க்குறப்ப தப்பாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த வீடியோ அப்படி தெரியலை. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் மேலே எதுவும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி சோஷியல் மீடியா நம்ம ஹேண்டில் பண்ணுறப்பையும் யார் மேலே என்ன தப்பு இருக்குது என்ன இதுன்னு நம்ம கொஞ்சம் விசாரித்து தான் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பொண்ணு அப்யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஆண் எப்படியா, அதாவது ஒரு பொண்ணு சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி அந்த ஆண் மேலே அந்த பழியை போட்டுறக்கூடாது. சொசைட்டியும் இது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆண் மேலே வந்து ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னா அதை வந்து கரெக்டாக தப்பாக அந்த பையன் அதை பண்ணியிருக்காரா அதையெல்லாம் யோசிக்கணும். இன்னொன்று வந்து இந்த வீடியோ வெளியே வந்தனால அவங்க ரிலேட்டிவ் நண்பர்கள்லாம் எல்லாம் அவங்க அவர் தப்பு பண்ணியிருப்பாரோன்ட்டு அவரை பேசுகிறனால தான் அவருக்கு அந்த பண்ணியிருக்க தாட்டே போயிருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த அக்யூசேஷன் இந்த மாதிரி வந்தால் கூட நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். இன்னொன்று பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி அக்யூசேஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதிலேருந்து வெளியே வருது, நம்மளால் தப்பு இல்லைனா அதை எப்படியாவது நிரூபிக்கணும் தான் பார்க்கணும். நம்ம தான் அதுக்கு தீர்வு கிடையாது. அதனால் நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிறத உண்மைன்னு நம்பிட்டு இன்னொருத்தர் மேலே அப்பாவி மேலே பழியும் போடக்கூடாது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வரதை வந்து நம்ம அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே கரெக்டுங்கிற ஒரு மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான், சோஷியல் மீடியாவில் வந்தாவே அதை வந்து கண்மூடித்தனமாக நம்புகிற பீப்புள்ஸும் இருக்காங்க. அதை வந்து ஒரு விதமாக ஆராயிற பீப்புளும் இருக்காங்க. என்னென்னா வந்துட்டு இவர் இறந்ததுக்கு காரணம் என்னங்கிறது வந்துட்டு இந்த கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தராக வந்து திட்டுறதும் இந்த ஃபேக் ஐடியை வச்சு வந்துட்டு ஒருத்தரோட மைண்ட் செட்டே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறானுங்க. என்னென்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு ஷெட்லேருந்து கீழே விழுக போணுச்சு. அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகி அது கீழே வந்துட்டு நீலாம் வந்துட்டு வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, உனக்கு எது குழந்தை, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப திட்டினதுனால அந்த அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது காரணம் வந்துட்டு அந்த கமெண்ட் போடுற பீப்புள்ஸும் இந்த ஃபேக் ஐடி வச்சு சுற்றுற பீப்புள்ஸும் இன்னமும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு அவர் வந்து அந்த கில்ட்டில் தான் செத்தாருங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. அவரோட அந்த வர்ற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவர் படித்ததாக இருக்கட்டும், அந்த கமெண்ட்ஸை படிச்சிருதும் பக்கத்தில் நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனாலையும் செத்துருக்கலாம். இல்லை ஒரு கில்ட்டில் இது பண்ணுறதுனாலையும் செத்துருக்கலாம். நம்மளை வந்து நம்ம இப்படி பண்ண தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற ஒரு கில்ட்லையும் செத்துருக்கலாம். அது எப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்துட்டு அவர் வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்ததை வச்சு நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அந்த பொண்ணு வந்து உண்மையிலே அது வந்து ஹராஸ்மெண்ட்டாக இல்லை வந்துட்டு என்னங்கிறத நம்ம வந்து ஆராய்மையிலேயே அவங்கள வந்து ஃபுல்லாக ஒரு இதில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால கூட இருக்கலாம். இப்போ பாதிக்கப்படுறாங்கல்ல, விமன் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அநீதி பேசுகிற ஒரு குறிப்பிட்ட பெண்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வைரல் ஆகிறதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ அந்த ஆப்போனண்ட் அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து அவங்க வாழ்க்கையே மாய்க்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா ஒரு 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 டூலாக இருக்குல்ல இந்த இடத்துல. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விமன் கார்டு அதை தான் நீங்கள் கேட்க வரீங்கன்னு தோணுது. பட் வந்துட்டு விமன் கார்டு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா தப்பான ஒருத்தவங்க கையில் அது போகும்போது, அந்த கேள்வி போகும்போது, இங்கே உண்மையாகவே ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போது அவங்க கேட்கும் போதும் அது விமன் கார்டு அவங்க ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு யோசிக்க வச்சிரும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. சோஷியல் மீடியா வந்து ஒரு சில பேருக்கு நல்ல விதத்துலையுமே இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து உயிர் போகிற அளவுக்கான ஒரு இதுலேயுமே இருக்குது. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, நல்லதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் சோஷியல் மீடியா வந்து என்றைக்குமே எல்லாருக்குமே நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய ஃப்யூச்சர்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு சில பேரோட மைண்ட் செட்டை பொறுத்து அது மாறும். அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியலை. அது சோஷியல் மீடியாவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தால் நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ அவேர்னஸ் வீடியோஸ், எவ்வளவோ வந்துட்டு பெண்கள் வந்துட்டு சின்னமாக அவங்களோட எதிர்ப்பை காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நடந்த அநீதியை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ தான் நிறைய பேர் வெளியே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ், எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ். நானும் ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருப்பேன், எல்லாருமே ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருப்போம். அதனால் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தப்புகளுக்கான இதுவும் கூடிக்கிட்டே தான் போகுது. ஒருத்தரோட நியாயத்தை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருக்கட்டும், அதோட நன்மைகளும் கூடிக்கிட்டே தான் போகுது. எவ்வளோ அளவுக்கு அந்த நன்மைகள் கூடுதோ அவ்வளோ அளவுக்கு அதோட தீமைகளும் அதிகமாகிட்டே தான் போகுது. சோஷியல் மீடியாங்கிறது வந்து தப்பை வெளியே கொண்டு வர அந்த மாதிரி கொண்டு வர்றது பண்ணி இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அந்த வைரலுங்கிறதுக்காகவே போயிருச்சு.
அந்த பொண்ணு அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கே, அதை பார்த்த சோஷியல் மீடியா அதில் இருக்க உண்மையா பொய்யா, அதில் இருக்க இப்படி நடந்திருக்கலாமே, அவர் என்ன பண்ணார், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா, அது எதுவுமே கேர் பண்ணல. வெறும் ஒரு வீடியோ வந்திருக்கு, இந்த வைரல் ஆக்கணும் மட்டுங்கிறதுக்காகவே இது பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப சோஷியல் மீடியா இதில் கொஞ்சம் தப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே ரெண்டு பக்கமும் விசாரணை ப்ராப்பராக இல்லாமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒருத்தங்களை வந்து அது அலிகேஷனா அது என்னன்றதே பார்க்காம கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்களே, இதுவுமே ஒரு சோஷியல் மீடியா ஒரு தவறாக பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக பொண்ணு அப்படிங்கிறதுக்காக இப்படி அதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம வைஸ் வெர்சாவோ மாற்றி விட்டுறவும் கூடாது. இங்கே பெண்களுக்காக நிறைய பெண்களுக்கு எதிரான அநீதியும் நடந்துட்டு தான் இருக்குது. இல்லைன்னா சொல்ல இந்த ஒரு வீடியோனால அது மாறிட போகிறதில்ல. இங்கே எத்தனையோ பேர் அதே பஸ்ஸில் நிறைய பெண்களை வந்துட்டு டீஸ் பண்ணி நாம் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஒரு வீடியோனால டப்புன்னு நம்ம அப்படின்னு திங்க் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. மற்றவங்க கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்களும் அந்த இடத்துல கேள்வி கேட்டுருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு நடக்கிற அநீதி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வைரல் ஆகணுங்கிறதுக்காக ஃபால்ஸ் கண்டென்ட் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதனால் இன்னொருத்தவங்க பாதிக்கிறாங்க. தப்பே செய்யாதவங்க பாதிப்படைகிறாங்கல்ல. நியாயமும் வேணும், யாரும் பாதிக்கவும் படக்கூடாதுன்னா இதுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, ஸ்கூல்ல இருந்தே எஜுகேஷன் வளர்த்துக்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி நான் என் பர்சனலாக சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் படிக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. இந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போன டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது என்னன்னே தெரியாத மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு யங்ஸ்டர்ஸ், அவங்க தான் வளர்ந்துட்டு போகிறாங்க. இது டீனேஜ் பருவத்திலேருந்தே இதை சொல்லிக் கொடுக்கணும். இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பெண்ணுங்கிறது ஒரு எதிர்பாலினுங்கிற ஒரு இது கொண்டு வரணும். இது மூலம் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் வீடியோ எடுக்கிறது தப்பு இல்லை. இப்போ வீடியோ எடுக்கிறீங்க ஓகே, நீங்கள் வீடியோ எடுக்கிறத ஒரு ஸ்டேஷனில் காமிச்சு அங்கே இது பண்ணிக்கணும். அங்கே உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, உங்களுக்கு அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதை ஒரு 4 பேருக்கு காமிச்சு அதை ஒரு இதாக பார்க்கலாம். இதை வந்து நம்ம வீடியோ வைரல் பண்ணுற அளவுக்கு நம்ம போடணுங்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. வைரல் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு அவர் சைடு தப்புங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை வைரல் பண்ணிட்டா கூட அது ஓகே. அந்த பொண்ணோட லைஃபுமே இன்றைக்கி வந்து ஒரு இப்போ இதாக இருக்குது. அவங்க ஃபேஸை ப்ளர் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தா கூட சரி ஓகே, இவங்க மேலே தப்பு இல்லை போல், இவங்க ஏதோ இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஃபேஸை காமிச்சு அவங்க பண்ணும்போது ஏதோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரியோ நமக்கு அப்படி தான் பார்க்குறவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு நாம் அவேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே கன்க்ளூஷன். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதில் 2 சைடு இருக்கும். அதாவது வந்துட்டு ஒன்று பாசிட்டிவ் சைடு இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் சைடு இருக்கும். அது எந்த விஷயத்தில் எல்லா ஒரு இன்வென்ஷன்லேயும் சரி, எந்த விஷயத்தை எடுத்தாலும் 2 சைடுமே இருக்கும். பட் நல்ல விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கணும். அதுக்கு நாம் அவேராக இருக்கணும், நாம் டிசிப்ளின்டாக இருக்கணும், நாம் வந்துட்டு அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும், எஜுகேட்டிவாக இருக்கணும், மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது அந்த நபரும் அவர் மேலே தப்பு இல்லைன்னு அதே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். பட் அவர் அந்த சமயத்தில் அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இறந்துருக்காரு. இப்போ நாம் அவர் மேலே தப்பு சொல்ல, அந்த பெண் மேலே தான் நாம் தப்பு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பெண்ணுக்கும் ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து இப்படி தப்பான வகையில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பட் அவங்களுக்கும் தெரியல அப்படின்றது தான் என்னோட கருத்து. நியாயம் வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆள் மட்டும் நம்ம பயணம் செய்யலை. ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆள் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா ஒரு பையனாச்சு எப்படியாச்சும் ஒருத்தவனாச்சும் நம்மளை வந்து நம்ம கூட துணைக்கு வந்து கண்டிப்பாக நிற்பான். அதனால வந்து நீங்கள் சொல்லலாம், மற்றவங்க கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி கன்னத்திலேயே சப்புன்னு அரையலாம், பலார்னு அரைஞ்சிங்கன்னா கூட மற்றவங்க உங்களை தேடி வருவாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க வருவாங்க. நீங்கள் சும்மா வந்து வீடியோ எடுத்து போட்டான் அதனால வந்து மக்கள் வந்து பார்த்துக்குருவாங்க, அதனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அவரை வந்து மற்றவங்க வந்து கமெண்ட்டில் வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த நபர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால வந்து இந்த நபர் வந்து இப்படி ஒரு நல்லவனை வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து கொன்றுச்சே இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மேலே வந்து பாசிட்டிவானதை வரும். இப்போ இவர் வந்து இந்த உலகத்தில் இனிமேல் இருந்தாங்க, இப்போ அவர் வந்து இறந்து போகலை, அப்படி இல்லைன்னா இறந்து போகாமல் இன்னும் அவர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவர் மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவானது வந்து கண்டிப்பாக வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. ஏன்னா இவ்வளோ சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து அவரை வந்து பேசும்போது அந்த பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்திருக்காரு. அதுலேயே வந்து அவரே மனசு நொந்து ரொம்பவே அவருக்கு அந்த மனநிலையே வேறு மாதிரி போயிடும்ல. அதனால தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஆனால் அவர் இந்த முடிவு எடுத்தது வந்து எனக்கு தப்புன்னு தான் தோணுது. அவர் போராடி இருக்கலாம். இது வந்து எல்லாருமே தான். இப்போ ஒரு பொண்ணு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா அதை வந்து அந்த பொண்ணு சைடு சப்போர்ட் பண்ணுறோன்னா
எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் மேலே தப்பான அலிகேஷன் வச்சுட்டு அவரை நம்ம தப்பாக பார்த்தாலே அவருக்கு வந்து ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஆக்சுவலாக ஒரு தப்பே பண்ணலனாலும் நம்மளை இந்த மாதிரி தப்பாக நினைக்கிறாங்கன்னே அவருக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். அதனால் நம்ம ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணணும். ஒரு விஷயம் அவங்க மேலே தப்பாக போகுதுன்னா உடனே தப்பானவன் தாண்டா அப்படின்னு உடனே சொல்லிடக்கூடாது. அதனால் கரெக்டாக இது பண்ணணும். இதில் தீர்வுன்னு சொல்லப்போனால் இது தீர்வே கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அதில் உண்மையிலே ஹராஸ்மெண்ட் நடந்து அந்த நோக்கத்தோடு பண்ண வீடியோஸும் நிறையா பார்த்துருக்கோம். அதனால் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த சோசியல் மீடியா. ஆனால் வந்துட்டு அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் ஆகணும், நிறையா வியூஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு இதோட பண்ணியிருந்தால் அது வந்து ரொம்ப தப்பு தான். இந்திய சட்டத்தில் ஒரு கொள்கை ஒன்று இருக்குது, 100 குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது அவங்கவுங்க மனசு இது பண்ணி திருந்தணும். வேறு எதுவும் சொல்யூஷனெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் எத்தனையோ பேருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, எல்லாருமே திருந்திடுறாங்களா? அவங்கவுங்க மனசுச்சிக்கு பயந்து அவங்கவுங்க இதை அவங்கவுங்க நினச்சி நம்ம வந்து அந்த அந்த தப்பான இதில் போடக்கூடாது, அடுத்தவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அவங்க வந்து செஞ்சால் மட்டும்தான் இதிலேருந்து தப்பை தவிர்க்க முடியும். தன்னோட தப்பை அவங்க உணர்ந்து அவங்க தானாக திருந்தினா தான் உண்டே தவிர வேறு எதுலேயும் திருத்த முடியாது. நம்ம வந்து ஒரு சைடு மட்டுமே பார்க்கக்கூடாது. எப்பயுமே பெண்கள் சைடு மட்டும் பார்க்கக்கூடாது. ஆண்கள் சைடும் அது என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம். அந்த பொண்ணு அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்து வீடியோ எடுத்து போட்டு இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தி அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி ஆகி இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் ஆகும். இதனால தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.